நான் நந்தி, சிவபெருமானின் வாகனம் என்று உலகம் என்னை அழைக்கிறது. ஆனா நான் என்னை காத்திருப்பவன் என்றுதான் நினைக்கிறேன். கைலாயத்தில் நாளும் இரவும் சிவனின் முன் அசையாமல் நின்றிருக்கிறேன். பல பேருக்கு அது புரியல. ஆனா என் மனசுக்குள்ள வந்த கேள்வி, ஒரு காலம் வந்தது, உலகத்துல அநியாயம் அதிகமாச்சு. நல்லவர்கள் வலிய அனுபவிச்சாங்க, கெட்டவர்கள் சிரிச்சாங்க. அப்போ என் மனசுக்குள்ள ஒரே ஒரு கேள்வி எழுந்தது. எல்லாம் தெரிந்த, எல்லாம் செய்யக்கூடிய என் ஆண்டவன் ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கிறார்? அந்த கேள்வியை நான் மனசுக்குள்ள அடக்கிக்கிட்டே இருந்தேன். ஆனா ஒரு நாள் அது வெளியே வந்துருச்சு. நான் கேட்டேன். சிவன் சிரித்தார். அப்பா, உலகத்துல இவ்வளவு வலி நடக்குது, நீங்க ஏன் இன்னும் மௌனமா இருக்கிறீங்க? சிவபெருமான் என்ன பார்த்தார். கோபம் இல்ல, அவசரம் இல்ல, ஒரு ஆழமான அமைதி மட்டும். அவர் சொன்னது இதுதான்: நந்தி, நீ நிகழ்வுகளை பார்க்கிறாய், நான் நேரத்தை பார்க்கிறேன். அந்த நேரம் எனக்கு புரியல. பொறுமையின் உண்மையான அர்த்தம். சிவன் தொடர்ந்து சொன்னார். ஒரு விதை மண்ணுக்குள்ள போடப்பட்ட உடனே மரமாகுமா? நான் மௌனமாயிருந்த. மழை, வெயில், காலம் எல்லாம் சேர்ந்தாதான் அது மரமாகும். அதே மாதிரி மனிதனின் வாழ்க்கையிலும் மாற்றத்துக்கு ஒரு நேரம் இருக்கு. அப்போதான் எனக்கு கொஞ்சம் புரிஞ்சது. சோதனை வந்த நாள். ஒரு நாள் கைலாயத்தில் பெரிய புயல் வந்தது. காற்று சீறியது, மழை கொட்டியது. ஆனா சிவன் அசையவே இல்லை. நான் பயந்தேன். ஆனா என் இடத்தை விட்டு போகவில்லை. ஏன்னா அந்த நேரம்தான் எனக்கு புரிஞ்சது, பொறுமை பயமில்லாத நிலை இல்ல, பயம் இருந்தும் நின்று கொள்வதுதான். புயல் அடங்கியது. சிவன் சொன்னார், நந்தி, பொறுமையோடு நின்றவன் புயலை கடந்து நிற்பான். பொறுமை பலவீனமில்லை. நான் கேட்டேன், அப்பா, எல்லாத்தையும் தாங்கிக்கிறதே பொறுமையா? சிவன் சொன்னார், இல்லை, பொறுமைனா அநியாயத்தை ஏத்துக்கிறதல்ல, சரியான நேரம் வரைக்கும் உன் சக்தியை வீணாக்காமல் சேமித்து வைப்பதுதான். அந்த வார்த்தை என்னை உள்ள மாற்றிடுச்சு. என் உள்ள மாற்றம். அந்த நாளுக்கு பிறகு நான் காத்திருப்பதை சுமையா நினைக்கல, அது ஒரு சாதனைன்னு நினைக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா சிவன் எனக்கு இதை கற்றுக் கொடுத்தார். தாமதம் மறுப்பு கிடையாது. இன்று நீங்களும் காத்திருக்கலாம். பதில் வராமல், வாய்ப்பு வராமல், மாற்றம் வராமல். ஆனா இத மட்டும் நினைத்துக்கோங்க, சிவன் மௌனமா இருக்கும்போது அவர் செயல்படலன்னு அர்த்தமில்ல. அவர் சரியான நேரத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறார். முடிவு: நான் நந்தி, சிவனின் முன் இன்னும் அமைதியா நிற்கிறேன். பொறுமை எனக்கு அமைதியை கொடுத்தது. அதே பொறுமை ஒரு நாள் உங்களுக்கும் உங்க நேரத்தை கொண்டு வரும். ஓம் நம சிவாய.